வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இந்த தமிழ் டிலைட் ரிவ்யூவில் சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஜனவரி 9ங்க, அதாவது நம்மளோட பொங்கலோட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிற நாள். ஸோ என்னடா அதுக்குள்ளே பொங்கல் ஸ்டார்ட் ஆச்சா அப்படின்னு கேட்காதீங்க. பொங்கல் படங்கள் கோயிங் டு ரிலீஸுங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லேயும் சும்மா எல்லா நல்ல நல்ல படங்களாக வர மாதிரி தான் இருக்குது. அதில் ஒரு படம் தான் இன்றைக்கி ரிலீஸ் ஆனது, ரேகா சித்திரம். இந்த ரேகா சித்திரம் பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு அந்த படம் ரொம்ப நாளாகவே அந்த படம் பார்க்கணும் ரொம்ப ஒரு இதாக இருந்தது. ஏன்னா படத்தோட போஸ்டர்லேருந்து, ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து அண்ட் ட்ரெய்லர் கட்லேருந்து எல்லாமே வந்துங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் சொல்லப்போனால் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டேரக்டர் இல்லை. மலையாளத்தில் ப்ரீஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஹிட் கொடுத்தாரு, ஜான் டி சாக்கோ. அது ஓகே, மம்முட்டி ஹீரோ நினச்சிருந்தாலும் படம் ஹிட்டு தான். பட் இருந்தாலும் நீங்கள் அவ்வளோ பெருசுன்னு சொல்லல, இது அவ்வளோ ரெண்டாவது படம் தான். ஸோ அது இல்லாமல் இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபரோ இல்லை மியூசிக் டைரக்டரோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய டெக்னிக்கல் டீம் சொல்ல முடியாது. பட் ஆனால் படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட எப்பயுமே கேட்பாங்க, என்னடா நீ ஆகுனா ஒரு மலையாள படம் வந்துட்டா மட்டும் சும்மா தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுற அப்படிம்பாங்க. பட் ஆனால் விஷயம் என்ன தெரியுங்களா, நீங்கள் மலையாள படத்துலேருந்து நம்ம தமிழ் டைரக்டர்னு நான் சொல்ல, எல்லாருமே இப்போ நீங்கள் ஒரு ஆஸ்பிரண்ட் ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மலையாள படங்கள், அதுவும் எல்லா படமும் பார்க்க சொல்ல, நீங்கள் எப்படி இப்போ போகிற மக்கள் எல்லாருமே நீங்கள் ஒரு ரிவ்யூ பார்த்து தானே படம் பார்க்குறீங்க. அதை நம்ம ஒத்துக்கணும். ரிவ்யூ பார்க்குறோம், அதை பார்த்தா படம் பார்க்குறோம். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு வளர்ந்து ஒரு ஆஸ்பிரண்ட் ஃபிலிம் மேக்கராக இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குங்கிறப்ப நீங்கள் உள்ளவே பார்ப்பீங்களா. அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக சொல்கிறேன், 200% இல்லை, நீ 1000% இந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கணும். படத்தில் நீங்கள் ஒரு ஸ்டோரின்னு வச்சுட்டீங்களேன், ஸ்டோரி அவ்வளோ பெரிய ஸ்டோரி கிடையாது. படத்தை திரைக்கதை தான் மேட்ருங்க. அதை நாட்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், கிளைக்கதைகள் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு கதை கிட்டத்தட்ட கிளைக்கதையில் பார்த்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 50 இருக்குங்க கிளைக்கதைகள். இங்கேருந்து அங்கே நாட்டு, அங்கேருந்து இந்த நாட்டு, இந்த நாட்டு அந்த நாட்டு, இந்த நாட்டிலேருந்து ஒரு நோட்டு. படத்தை குழப்பலை. நான் ஓப்பனாக ஒரு விஷயம் சொல்கிறேன், படத்தை குழப்பலை. ஆனால் படம் ஸ்லோ, ஓகேங்களா. படம் ஸ்லோ பைனிங் த்ரில்லர் தான், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் தான். ஒருத்தர் நான் இந்த மாதிரி சின்ன வயசாக இருந்தப்போ 1985 இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஒரு பொண்ணை நான் என் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இந்த இடத்துக்கு கீழே தான் புதைச்சோம். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தப்பு, மன்னிக்க முடியாத தப்பு, எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு அவரே ஒரு அப்ரூவ் ஒரு மாறி ஒரு செல்ஃப் வீடியோ எடுத்து அவரே அந்த வீடியோ எண்டில் என்ன சூசைட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் சொல்லார்ல, என் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர், அதில் ஒருத்தர் கரண்ட் சினாரியாவில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், மிகப்பெரிய டைக்கூன்னு வச்சுங்களேன், மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல், அதாவது அந்த ஒரு கேரளா அரசாங்கத்தையே ஒரு ஆட்டுவிக்கிற ஒரு ஆள்னு வச்சுக்கலாம், சிஎம்க்கு ரொம்ப க்ளோஸான ஆள் வச்சுக்கலாம். ஸோ அப்படியே ஒரு ஆள். ஸோ இப்படி இருக்கப்ப கேஸ் எப்படி அங்கே முன்னாடி போகும் அப்படிங்கிறது தான் விஷயம், ஓகேங்களா. ஸோ அந்த யார் இறந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இறந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிடையாது தடயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு பொண்ணோட கொலுசு கிடைக்குது. தென் ஒரு பாடி, அந்த பாடி வச்சு கண்டுபிடிச்சாங்க, பாடியில் ஒரு எலும்புக்கூடு வச்சு கண்டுபிடிச்சாங்க, இது ஃபீமேல் பாடி தான், இது இவ்வளோ ஏஜ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டு. அந்த கொலுசு வச்சு தாங்க எல்லா விஷயமே ட்ராவல் ஆகுது படம் ஃபுல்லாக. அவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க, இது ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு தான், ரேகாங்கிற பொண்ணு தான் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த நாட்டு வில்லன் ஆல்மோஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றாங்க. ஹிண்ட் இல்லை, ஸ்டார்டிங்லேருந்து வில்லன் ஒத்துக்கிற மாதிரி தான் சீன்ஸ்லாம் வரும். அவர் யாரெல்லாம் ஒவ்வொருத்தரை கண்டுபிடிச்சி ஒவ்வொரு நாட்டை பிடிச்சி போக அவரெல்லாம் கொலை பண்ணிட்டே வராரு. ஸோ இவர் தான் அப்படின்னு தெரியுது. பட் ஏன், என்ன, எதுக்கு, அந்த பொண்ணு ஏன் அங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி கிளைக்கதைகள், பயங்கரமான கிளைக்கதைகள், ஓகேங்களா. இன்னொன்று, இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்குது. நான் சொல்லிடுறேன், அது சொல்கிற பற்றி பெரிய இதெல்லாம் விஷயம்லாம் இல்லை. பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னா, ஒன்றே மம்முட்டி சார் நடிச்சிருக்காரு. ஆனால் எனக்கு நான் இன்னும் இது டெப்த்தாக அனலைஸ் பண்ணல. இது இது உண்மையாலுமே மம்முட்டி சார் தான் நடிச்சாரா, இல்லை மம்முட்டி சார் தோட்டத்தில் யாராவது நடிச்சு தென் அது சிஜியில் இது பண்ணாங்களாங்கிறது மட்டும் எனக்கு இன்னும் டவுட்டு. அதை நான் மேபி அதுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோ எடுத்து நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படமே த்ரூ அவுட் மம்முட்டி சார் பேக்ராப்பில் தான் நடக்கும். மம்முட்டி சேட்டன் அதுக்கு அவர் தான் கொலை பண்ணாரான்னு கேட்காதீங்க, சரிங்களா. ஸோ மம்முட்டி சார் தான் படம் ஃபுல்லாக போகும். ஸோ அதில் மம்முட்டியும் காட்டுறாங்க, மம்முட்டி பேசுகிற மாதிரி காட்டுறாங்க, மம்முட்டியில் அவர் நடந்து வர்றது, செய்கை பண்ணுறது, ஒரு பின்னாடி ஒரு ஆளை காட்டுற மாதிரி இல்லாமல் டேரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் கட்டவே மம்முட்டி காட்டுற மாதிரியே சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பட் அது சிஜி ஷாட்ஸா இல்லை என்னங்கிறது நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, படத்தை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் விஷயம் என்னென்னா, படம் கண்டிப்பாக நீங்கள் தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இந்த பொங்கலுக்கு நீங்கள் இந்த மலையாளத்தில் படத்துலேருந்து ஒரு சுழி போடுங்களேன்,
படத்தில் வந்து ஆல்ரெடி வந்து இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் வந்து பிவிஆர் தியேட்டர்ஸில் ரன்னிங்கில் இருக்குது. இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தான் இருக்குது. தைரியமாக நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். ஆசிஃப் அலி படத்தோட நாயகன் ரொம்ப சிறப்பாங்க. அவர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி தெரியல, பட் ரீசெண்டாக லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக அவர் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. லெவல் கிராஸ் வச்சுக்கலாம், இஸ்கிந்த காரணமாக இருக்கலாம், நிறைய படங்களுங்க. தலைவர் மிரட்டாரு. அவருக்குன்னு ஒரு பாணி. இப்போ என்ன தான் மோகன்லால், மம்முட்டி, துல்கர் அப்படின்னு வந்தாலும் இன்னொரு சைடில் நம்ம யார் ஆசிஃப் அலி, குஞ்சக பாபன் அவங்களாம் வந்து ஒரு லெவலில் மிரட்டிட்டு இருக்காங்க. படங்களும் நல்லா இருக்குது. டோவினோ தாமஸ் ஒரு சைடில் போயிட்டுருக்காரு. பட் ஸ்டில் இப்போ ரீசெண்டாக ஐடி வந்துச்சு, நான் வந்து இன்னும் பார்க்கல. அதை பார்த்துட்டு அதோட ரிவ்யூ நான் தரேன். இந்த படத்தில் வருவோம். ஸோ ஆசிஃப் அலி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இந்த ரேகா கதாபாத்திரம் நடித்த அந்த அனஸ்வரா ரஞ்சன் அவருங்க சூப்பர். மனோஜ் கே ஜெயன் அவர் தான் வந்து வில்லனிக் ரோல் எடுத்துருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு இல்லை, அதிகமாக மெயின் ரோல் போர்ட்ரை பண்ணுற மாதிரி இல்லாமல் இருந்து இந்த படத்தில் த்ரூஅவுட் த மூவி வராரு. படம் மொத்தமாகவே ஒரு 4-5 கேரக்டர் வச்சு தாங்க படம் என்டையர் மூவியும் வந்து ட்ராவல் ஆகுது. அண்டு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் திரைக்கதை மட்டும்தாங்க. கொஞ்சம் ஒரு சில இடத்துல தொய்வாக போகிற மாதிரி இருந்தாலும் அந்த நாட்ஸ் சரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. ரொம்ப எங்கெங்கேயோ நாட்ஸ் கொண்டு போகிறாங்க. நடுவில் மம்முட்டி வராரு. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. இது வந்து அந்த கதாபாத்திரத்துக்கும் அந்த படத்துக்கும் தேவையான நாட்டு தான். ஸோ அவங்க வந்து மம்முட்டி வந்து உள்ளே கொண்டு வந்ததுனால தான் ஒரு ஒரு படத்துக்கு ஒரு பூஸ்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கல. அது ஒரு நாட்டு இருக்குது, அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. பழைய 1985 படத்துக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நிறைய இடத்துல கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஒரு திரைக்கதை அமைப்புக்கு ஒரு சிறந்த ஒரு உதாரணமாக கூட இந்த படம் இருக்கலாம். அப்கமிங் டேரக்டர்ஸ் கண்டிப்பாக ஆஸ்பிரண்ட் டேரக்டர்ஸ், ஆல்ரெடி டேரக்டர் ஆக்குவீங்க, ஆஸ்பிரண்ட் டேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக பார்க்கணுங்க. நீங்கள் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு இதாக பண்ணணும்னா இந்த படம் பாருங்கள். இந்த படம் பார்க்குறதுனா ஒரு நார்மல் மிஸ்ட்ரி த்ரில்லராக இந்த படம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் உங்கள் கன்னடத்தில் பார்க்குறப்ப இந்த படம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சில விடைகள் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கீங்க, உங்களுக்கு அதில் ஏதாவது மிஸ் ஆகுதுன்னா இந்த படம் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு அழுத்தங்கள், ஒரு திருத்தங்கள் உங்களோட ஸ்கிரிப்டில் இன்னும் மேலும் மேலே உங்கள் ஸ்கிரிப்டை இன்னும் பலமாக பண்ணுறதுக்கு இந்த படம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேற்கொண்டு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. படம் கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குள்ள எஃபெக்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். உங்களுக்கு நிறைய படம் வந்துட்டுருக்கு. நாளைக்கு கேம் சேஞ்சர்ஸ் வருது. நாளைக்குங்கிறது மேபி இந்த வீடியோ இன்றைக்கி நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறதுனால இன்றைக்கி கேம் சேஞ்சர் வருது. அதுவும் பார்க்குறேன். பார்த்துட்டு அதுக்கு நான் ரிவ்யூ தரேன் கண்டிப்பாக. மேற்கொண்டு நம்ம நிறைய ரிவ்யூகள் பார்க்கலாம். மேற்கொண்டு என்னங்க, நன்றிங்க.